रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् குருப்யோ நமக. புணர்ப்பு பற்றி பார்த்துட்டு இருக்கோம். சனியும் சந்திரனும் ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ புணர்ப்பு திருமணத்தில் என்ன செய்யும் அதை பார்க்கலாம். திருமண விஷயத்தில் புணர்ப்பு என்ன செய்யும் பொண்ணுங்க ஜாதகத்திலேயே பார்க்கலாம். மெயினாக ஏர்லி மேரேஜ், சீக்கிரமாகவே திருமணம் அமைஞ்சது அப்படின்னா டக்குன்னு செஞ்சு வச்சுறது நல்லது. தாமதப்படுத்தக்கூடாது. ஒன்ஸ் தாமதம்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கடுமையான தாமதமாக இருக்கும். 10-15 வருஷம் ஆனாலும் இவங்க ஓகே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் திருமணம் நடக்காது. ஸோ இவங்க ஓகே பார்க்கலான்னு ஒரு 20-22 வயசு, 23 வயசு, ரொம்ப சின்ன வயசு, இப்போ வேண்டாம் இன்னும் 2-3 வருஷம் போட்டோம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அவங்க ஆர்வம் காமிக்கும் போது டக்குன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் 12-13 ரொம்ப டிலே ஆகும். இதுதான் புணர்ப்பினுடைய எஃபெக்ட்டு. திருமணம் பேசி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் தடால் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு திருமணம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நிற்கிது, அல்லது நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சு பத்திரிகை பிரிண்ட் பண்ணுற ஸ்டேஜில் நின்று போச்சு, அல்லது கூப்பிட ஆரம்பித்த நேரத்தில் திருமணத்தை நிறுத்திட்டாங்க. இது எல்லாமே கடுமையான புணர்ப்புனுடைய எஃபெக்ட். புணர்ப்பு இருந்தால் இதெல்லாம் நடக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். மோஸ்ட்லி எபோவ் 80% திருமணம் நிற்கிறதுக்கு புணர்ப்பு இருக்கிற ஜாதகர் தான் காரணமாக இருப்பார். இது பொண்ணு ஜாதகத்தில் புணர்ப்பு இருந்ததுன்னா திருமணத்தை நிறுத்துறது அந்த பொண்ணாக தான் இருக்கும். பையன் ஜாதகத்தில் புணர்ப்பு இருந்ததுன்னா திருமணத்தை நிறுத்துறது பையனாக தான் இருக்கும். ஸோ புணர்ப்பு இருக்கும்போது முதல்ல சொல்லி நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிடணும், கடுமையான புணர்ப்பு இருக்குது, ஏதாவது ஒரு காரணத்தில் திடீர்னு நின்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நின்று போயிட்டு ஏதாவது ஒரு காரணத்தில் திடீர்னு எனக்கு நான் மேற்கொண்டு படிக்கணும், இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு திருமணம் நிற்கலாம். அல்லது ஏதாவது ஒரு ஒரு இன்னும் சொல்லப்போனால் அவங்க சொல்கிற காரணம்லாம் ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்கும். இது எதுக்கு பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டு கூட பண்ணலாமேமாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்க இதில் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க. ஒரு திடீர்னு ஒரு டவுட்டு நிற்கிறது தான் இது. இப்போ படிக்கணும் அப்படின்னா படிக்கிறது ஒரு மெயின் காரணம் கிடையாது. ஒரு கடுமையான சந்தேகம், மனசில் ஒரு டவுட்டு நமக்கு இது செட் ஆகாது, வேண்டாம், இப்போ அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு ஒரு பயத்தை கொடுத்து திருமணத்தை நிறுத்திடும். அதுதான் என்கிட்ட நிறைய உதாரண ஜாதகங்கள் இருக்குது. அதை வச்சு தான் சொல்கிறேன். லாஸ்ட் மொமெண்டில் நிற்கிறது எல்லாமே இது தான். நிறுத்துறது புணர்ப்பு இருக்கிற இந்த ஜாதகர் தான் நிறுத்துவார். ஓகே, இன்னொன்று, இது ஒரு பொண்ணு ஜாதகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பையன் வீட்டில் எங்களுக்கு டவுரிலாம் ஒன்றுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணால் பண்ணுறோம், நீங்கள் எங்களுக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு உங்களுக்கு டவுட்டு வந்துடும். எதனால் இவ்வளோ தூரம் விட்டு கொடுக்குறாங்க? எல்லாருமே அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. இவங்க ஒன்றுமே வேணாம்னு சொல்கிறாங்களே, ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ, பையனுக்கு ஏதாவது வியாதி இருக்குமோ, தெரியாமல் கல்யாணம் பண்ணிவிட்டு நாளைக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிரச்சனை ஆகிடுமோ, எதுக்கு ரிஸ்க்கை இப்போவே நிறுத்திடுன்னு தடாலில் பயத்தில் நிறுத்திடுவாங்க. இது மாதிரி நிற்கிறது தான் ஜாஸ்தி. ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே ஒன்று ஈஸியாக கிடச்சதுன்னா சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு கடுமையான முயற்சிக்கு அப்புறம் இவங்களுக்கு கிடச்சதுன்னா பரவாயில்ல, இது ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று ஈஸியாக அவங்களுக்கு கிடச்சது அப்படின்னா இவங்களுக்கு டவுட் வந்துடும். எதனால் இப்படி சொல்கிறாங்க, எதனால் இப்படி நடக்குது? 1-2 ஜாதகம் உதாரணம்னா பரவாயில்ல, எங்கிட்ட வர நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் நான் சொல்கிறது. இங்கே எல்லாமே டெஸ்டட் வெரிஃபைடு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, அவங்களுக்கு ஒரு டவுட்டு நின்று போகும். காரணமே அதுதான். அதே மாதிரி
பொண்ணு சைடும் சரி பையன் சைடும் சரி எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. மேரேஜ் நோக்கி போயிட்டுருக்கு. லாஸ்ட் மூமெண்ட்டில் திடீர்னு பண்ண வரைக்கும் போதும், அப்படியே நிறுத்திடலாமா அப்படின்னு இது நிறையா எவ்வளோ பேர் என்ன கேட்டிருக்காங்க. நீங்கள் சும்மா இருங்கம்மா, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை முடிச்சிடுங்க. கல்யாணம் வரைக்கும் இந்த ஒரு டென்ஷன் இருக்கும். நடக்குமா நடக்காதா அந்த ஒரு டென்ஷன் இருக்கும். அதையும் தாண்டி இழுத்து பிடிச்ச கல்யாணத்தை முடித்ததுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். நார்மல் ஆகி 2 பேருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும். லைஃப் அது பாட்டியே ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கல்யாணத்து அன்னைக்கு புணர்ப்பு இருந்ததுனாலும் பிரச்சனைகளை கொடுக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அன்னைக்கு நடக்கிற விஷயம் என்றைக்கு மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த கல்யாணத்தன்னைக்கு புணர்வு இருக்கக்கூடாது. ஓகே, எல்லாத்துலேயுமே அந்த புணர்ப்புவை பார்க்கணும். ஒரு மேரேஜ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு இது தாராபலம் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. புணர்ப்பு இருக்காங்கிறத பார்க்கணும். அந்த புணர்ப்பு ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து ஒன்று நிறுத்துற வரைக்கும் போயிடும். இல்லையா அன்றைக்கி ஒரு கடுமையான சோதனையை கொடுத்து லைஃப்பில் மறக்க முடியாத மாதிரி பண்ணிடும். அதனால் திருமண தேதி குறித்து கொடுக்கும்போது புணர்ப்பு இல்லாத நாளாக பார்க்கணும். ஓகே, இது ஒன்று. அதே மாதிரி இந்த பொண்ணு பையனுடைய இந்த மேட்சிங்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு டிஸ்பாரிட்டி இருக்கும். 2 ஈக்குவல்னு சொல்ல முடியாது. பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சிருந்தா பையன் சுமாராக படிச்சிருப்பான். பையன் சூப்பராக படிச்சிருந்தா பொண்ணு ரொம்ப சுமாராக படிச்சிருக்கும். ஒன்றுக்கு ஒன்று மேட்சிங் இல்லாமல் ஒன்று படிப்பில், இல்லை ஸ்டேட்டஸில், இல்லை வருமானத்தில், இல்லை அழகில், பர்சனாலிட்டியில் ஒன்று மேலே ஒன்று கீழே இந்த மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒன்று, எல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கிடையாது. ஏதாவது ஒன்று கண்டிப்பாக டிஸ்பாரிட்டி இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே கடுமையான புணர்ப்பு தான். ஓகே, புணர்ப்பு ஜாதகத்தில் இருந்து கோச்சார சனி அது மேலே போகும்போது கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கும். ஓகே, எந்த மாதிரி காலகட்டத்தில் புணர்ப்பினுடைய எஃபெக்ட் ரொம்ப சிவியராக இருக்கும் அப்படின்னா, ஜனன ஜாதகத்தில் புணர்ப்பு இருக்குது, சனி சந்திரன் சேர்ந்துருக்கு. கோச்சார சனி அதில் பயணிக்கும் போது, புணர்ப்பு மீது கோச்சார சனி பயணிக்கும் போது கடுமையான கெடுபலன் இருக்கும். இது 1. 2வது, தசாபுக்தி காலங்களில் சனி தசை சந்திர புக்தி, சந்திர தசை சனி புக்தி, ஜனன ஜாதகத்தில் புணர்ப்பு, இதில் ரொம்ப கடுமையான எஃபெக்ட் இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த பீரியட். இதெல்லாமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பீரியடை ஃபுல்லாகவே நோட் பண்ணி முதல்ல அவங்ககிட்ட சொல்லிடணும். இந்த டயத்தில் பிரச்சனைகள் உண்டு, எடுக்கிற முயற்சி பெருசாக நடக்காது, பெருசாக கனவு காணாத எப்படிங்கிறத முதல்லையே எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுறது நல்லது. ஓகே, இந்த புணர்ப்பு மேலே கோச்சார சந்திரன் போகிற அந்த 27 நாளைக்கு ஒரு தரம் அந்த பீரியடு ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு புணர்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு கோச்சார சந்திரன் போகும்போது பூரா கடுமையாக தான் இருக்கும். இவங்களுக்கு சந்திராஷ்டமத்தை விட இந்த பீரியடு தான் கடுமையாக இருக்கும். சந்திரன் அதுக்கு முன்னாடி சனி ஜனன ஜாதகத்தில், கோச்சார சந்திரன் இது மேலே போகும்போது பூரா கிட்டத்தட்ட ஜென்ம நட்சத்திரத்தில் போகும்போதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1 or 2 days முன்னாடி பின்னாடி அந்த காலகட்டம் தான் இவங்களுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும். இவங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்போவும் கொஞ்சம் ஹார்ட்னஸ் உண்டு, இதில் ரொம்ப கடுமையாக இருக்கும். 2. 3வது, அஷ்டம சனி. உதாரணத்துக்கு இது ஒருத்தருடைய ஜாதகம் ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்கார். ஓகே, ஒரு எம்என்சியில் ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்கார். நினச்ச உடனே வேர்ல்டில் எந்த கண்ட்ரிக்கு வேணால் போகிறதுக்கு இவர் கம்பெனி இவருக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு. அந்தளவுக்கு பெரிய பொசிஷன் அவருக்கு சனி சந்திரன் மிதுனத்தில் புணர்ப்பு. கோச்சார சனி மகரத்தில் இருக்கும்போது 2020, 2021, 2022 இந்த 3 வருஷமும்
கடுமையான விசா ப்ராப்ளம் அவருக்கு. ஒரு தடவை அந்த கோவிட் ப்ராப்ளம் இருந்தது. கோவிட் இஷ்யூலேருந்து அந்த செகண்ட் வேவில் கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறத்துலேருந்தே இவருக்கு ஏதோ ஒரு ரீசனில் விசாவில் ப்ராப்ளம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. 2022 டிசம்பர் வரைக்கும், அந்த கோச்சார சனி கும்பத்துக்கு போகிற வரைக்கும் அஷ்டம சனி ரொம்ப கடுமையாக இருந்தது. புணர்ப்பு சேர்ந்து இதுக்கு அஷ்டம சனி இவருக்கு ரொம்ப ரொம்ப கடுமையாக இருந்தது. 2020, 21, 22 ரொம்ப கஷ்டப்பட்டார் அவர். இது மாதிரி நிறைய ஜாதகங்கள் சொல்லலாம். இது ஒரு உதாரண ஜாதகமாக நான் சொல்கிறேன். நான் அஷ்டம சனி புணர்ப்பு இருந்து அஷ்டம சனி நடக்கும்போது கடுமையாக இருக்கும். ஓகே, இப்போ இதுவே கடகத்தில் சனி சந்திரன் சேர்ந்து புணர்ப்பு இருந்து கும்பத்தில் சனி போகும்போது அந்த 2.5 வருஷம் ரொம்ப கடுமையாக இருந்திருக்கும். எந்த ஜாதகத்தை வேணால் எடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கும். புணர்ப்பு எந்த அளவுக்கு ஜாதகத்தில் சேர்ந்துருக்கோ அதுக்கு அஷ்டமத்தில் சனி போகும்போது கடும் விளைவுகள் உண்டு. ஓகே, இன்னொன்று ராகு கேது பயணம் பண்ணும்போது புணர்ப்பு கிரகங்கள் மேலே கோச்சார ராகு போகும்போது கோச்சார கேது போகும்போது அப்பா அந்த 1.5 வருஷமும் இவங்களை பாடப்படுத்திடும், ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடும். அது ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும். அந்த பீரியடு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாங்கன்னா, ராகு போகும்போது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாங்கன்னா தூண்டி விட்டு, சும்மா இருக்கிறவனை தூண்டி விட்டு லஞ்சம் வாங்க வச்சு உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சிடும். கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கும். யாருக்காவது புணர்ப்பு இப்போ கும்பத்தில் ராகு இருக்குது, சனிச்சந்திரன் யாருக்கெல்லாம் இருக்கோ நடுவில் ராகு போகும்போது நம்ம அலர்ட் பண்ணிடணும். ரொம்ப ரொம்ப கவனமாக இரு, தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரொம்ப உஷாராக இரு அப்படின்னு தூண்டி விட்டு தப்பு பண்ண வச்சு ப்ராப்ளத்தை கொடுத்துரும். ஓகே, இதே கேது போகும்போதும் அப்படி தான் கடுமையான மன அழுத்தத்தை கொடுத்து பிரச்சனைகளை கொடுத்துரும். ராகு கேது பயணம் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். சனி தசை சந்திர புக்தி, சந்திர தசை சனி புக்தி, தசா புக்தியில் ரொம்ப கடுமையாக இருக்கும். இதில் இன்னொன்று சொல்லணும், ஜனன ஜாதகத்தில் புணர்ப்புவே இல்லை. சனி சந்திரன் ஒன்று பார்க்கல. சனி மேஷத்தில் இருக்குது, சந்திரன் விருச்சிகத்தில் இருக்குது, ஒன்று பார்க்கல. சமசப்தமாக பார்வை கிடையாது, டிகிரி வைஸ் கனெக்ட் ஆகாது. ஓகே, சனியோட ஸ்பெஷல் பார்வை 3, 7, 10 அதுவும் கிடையாது. இது மாதிரி இருக்குது. ஆனாலும் நடக்கிறது சனி தசை சந்திர புக்தி. இந்த புணர்ப்பு நம்ம என்னென்னலாம் பேசினாமோ, தடை தாமதம் எல்லாம் பேசினாமோ, இந்த 19 மாதமும் அது இருக்கும், கடுமையாக இருக்கும். பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தது, இப்போ திடீர்னு பார்த்தா எது தொட்டாலும் நெகட்டிவாக போகுது. அதெல்லாமே சந்திர தசை சனி புக்தி. சனி தசை சந்திர புக்தி கடுமையான விளைவுகளை கொடுக்கும். இது யோகாதிபதி, அது ரொம்ப அள்ளி கொடுக்குற சுபகிரகம், என்ன வேணால் சொல்லலாம். தசாபுக்தி கடுமையான விளைவுகளை கொடுக்கும். பலன் இருக்காது, ரொம்ப ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். ஓகே, ஜாதகத்தில் புணர்ப்புவே இல்லைன்னா கூட தசாபுக்தி இந்த பீரியடாக இருந்ததுன்னா, சனி சந்திரன் பீரியடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கடும் விளைவுகள் உண்டு. இது ஒன்று. இந்த ராகு கேது பயணம் பண்ணும்போது சனியும் சந்திரனும் ரொம்ப விலகி இருக்குது, நெருக்கமாக இல்லை, ரொம்ப ரொம்ப விலகி இருக்குது. கடுமை கம்மி. எந்த அளவுக்கு விலகி இருக்கோ அந்த அளவுக்கு ஹார்ட்னஸ் ரொம்ப கம்மி. எந்த அளவுக்கு சனிச்சந்திரன் சேர்ந்து இருக்கோ அந்த அளவுக்கு ராகுக்கு இது மேலே போகும்போது விளைவுகள் கடுமையாக தான் இருக்கும். ஸோ இந்த பீரியடு ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். ஓகே, இது ஒரு விஷயம் புணர்ப்புல. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நமோ